பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி, கவனம் கல்லும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆவியை இயங்க விடாத பல சுமைகளை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டு வருகிறார் அல்லவா? ஆமாங்க, இந்த வாரமும் ஒரு புதிய சுமையை குறித்து சகோதரர் வின்சென்ட் மோகன்குமார் அவர்கள் நம்மோடு பேச இருக்கிறாங்க. அதுதான் சிறையிருப்பின் சுமை. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஆயத்த நிலை என்கின்ற பல நிலைகளை பற்றி நாம் நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இந்த கடைசி கால ஓட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஓட்டம் இது சாதாரணமான வகையிலே காணப்படக்கூடிய ஒரு ஓட்டத்தை போலல்ல. இந்த ஓட்டத்திற்கு உரிய ஆயத்த நிலை என்கிறது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஓட்டத்தினுடைய ஒவ்வொரு தன்மைகளை நீங்களும் நானும் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் எந்த இடத்தில் எந்த மாதிரி நம்ம ஓட்டத்தின் ஊடாக போக வேண்டும், எந்த இடத்தில் ஓட்டத்தை நீங்களும் நானும் நிறுத்த வேண்டும், எந்த இடத்தில் துரித கதியாக இயக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும், இவைகள் எல்லாவற்றையும் பற்றிதான அறிவும் ஞானமும் நம்முடைய வாழ்க்கையில் வர ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்திலே சரியான இயக்கத்தின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகும். முந்தைய ஓட்டம் அப்படிப்பட்டதல்ல. ஏதோ நம்ம ஓட்டத்தினுடைய காரியங்களை துவங்கினோம், ஏதோ நம்ம ஓடினோம், ஏதோ அந்த ஓட்டத்தினுடைய காரியங்களை நாம் நிறைவாக்கி முடித்தோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலங்களில் இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது இல்லை. இவைகளை தாண்டி இன்னும் ஒரு புதிய நிலை, ஒரு புதிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டங்களை பற்றியதான தெளிவான புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையிலே வர முடியும். மற்றபடி இந்த ஓட்டங்களை பற்றியதான அந்த சாதாரணமான இயல்பான ஒரு ஓட்டத்தை போல நீங்களும் நானும் ஓடுகிறது உண்டானால் இந்த ஓட்டத்தின் இறுதி இலக்கை எட்ட நம்மால் ஆகிறது இல்லை. அப்போ கர்த்தராகிய தேவன் இந்த கடைசி காலத்திற்கு சில முக்கியமான அநேகம் விதமான மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கின்றார். இவைகளை நாம் சரியான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தினால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தை பற்றிதான தெளிவான அந்த புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதை பார்க்க முடியும். மற்றபடி இந்த ஓட்டத்தினுடைய ஒவ்வொரு நிலைகளும் இது சாதாரணமான வகையிலே காணப்படாது இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இவைகளை பற்றி நீங்கள் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டியது அவசியம். இந்த மாற்றத்தை பற்றி நான் பல விஷயங்களிலே உங்களோடு கூட நான் பேசினது உண்டு. வேதத்திலே வாசிக்கிறதை போல நம்முடைய ஆவியின் நிலை மேலெழும்பி நம்முடைய மாம்சம் உள்ளே அடக்கப்பட ஆரம்பிக்கக்கூடிய இந்த நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால்தான் இந்த ஓட்டத்தின் ஒவ்வொரு அந்த சூழ்நிலைகளை உங்களாலும் என்னாலும் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள முடியும். மற்றபடி இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய ஓட்டமாக இருக்கிறதுனால மாம்ச அறிவினால் இவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிதானிக்க முடியாது. ஆவிக்குரிய காரியங்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிதானிக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆவியின் நிலை மேலெழும்ப வேண்டியது அவசியம். இந்த நிலைகளுக்கு பெயர் வேத புத்தகத்தில் நல்ல ஒரு வாக்கியம் இவ்விதமாய் நமக்கு சொல்லப்படுகிறது: மறுரூபத்தினுடைய அனுபவம். இந்த மறுரூபத்தினுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் வேதத்திலே நாம் வாசிக்கிறதை போல எல்லா ஆவிக்குரிய நிலைகளும் மேலெழும்பக்கூடியதாக, நம்முடைய மாம்சம் உள்ளடக்கப்படக்கூடியதாக, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு கூட இந்த நம்முடைய சூழ்நிலைகள் யாவற்றையும் நம்முடைய கண்களினால் தெளிவாய் பார்க்கக்கூடியதாக, அவைகளை புரிந்து கொள்ளக்கூடியதாக, அவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் நாம் நம்முடைய நிலைகளை சீராக்கக்கூடியதான அநேகம் பக்குவமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறதை கண்கூடாக நாம் மெய்யாகவே அறிய முடியும். அப்ப இந்த மறுரூபத்தினுடைய நிலைகள், மறுரூபம் என்று அழைக்கப்படக்கூடிய தன்மைகளுக்கு ஒரே ஒரு வரியிலே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய மாம்சம் முற்றிலும் நீக்கப்பட்டு ஆவியின் நிலை மேலெழும்பக்கூடிய ஒரு அனுபவம். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால்தான் தேவத்துவமான காரியங்களை தெளிவான விதத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கற்று உணர முடியும். மறுரூபத்தில் பல நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வந்திருக்கின்றோம். ஒன்று, நம்முடைய சிந்தனைகளிலே வரக்கூடிய மறுரூபம். இரண்டாவது காரியமாய் கர்த்தராகிய தேவனுடைய சாயலாக உருவாக்கப்படக்கூடிய மறுரூபம் என்று பல திறப்பட்ட காரியங்களை பற்றி நம்முடைய தியானத்தின் வடிவாக கண்டு கொண்டு வந்திருக்கின்றோம். இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டு வருகிறது ஆவியாய் இருக்கக்கூடிய அந்த கர்த்தராகிய தேவனுடைய சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபத்தின் நிலைகளை எட்டக்கூடிய ஒரு அனுபவம் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கவுமாய் நம்ம கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறது. இதை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் கேளுங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்கள். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 18வது வசனம்: நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மறுரூபம் எதற்காக தேவைப்படுகிறது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுடைய வெளிப்பாடுகள் என்று அழைக்கப்படக்கூடியவைகள் உடனுக்குடனே அவனுடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். தானியேல் வாழ்ந்த அந்த காலத்துல ஆண்டவராகிய தேவனை நோக்கி தானியேல் ஒருமனப்பட்டு ஜெபிக்க துவங்க ஆரம்பித்தார்.
தன்னுடைய தேசத்தினுடைய பாவங்களுக்காக, தன்னுடைய சொந்த பாவத்தினுடைய காரியங்களுக்காக, இனி கர்த்தராகிய தேவனுடைய வெளிப்பாடுகள் வருகிறதற்கு இவைகள் தடையாய் காணப்படக்கூடாது என்பதை மையமாக கொண்டு கர்த்தரை நோக்கி அவர் ஜெபிக்க துவங்க ஆரம்பித்தார். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே தேவனுடைய அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு வரக்கூடிய தூதன். அந்த வசனத்தில் நம்ம என்ன விதமான காரியத்தை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, 21 நாட்கள் சென்ற பிறகுதான் அவருக்கு உண்டான வெளிப்பாடுகள் எல்லாம் அவருடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சில தடைகள் அவைகளை தாண்டி அந்த தூதன் கடந்து கொண்டு அந்த செய்திகள் யாவற்றையும் அறிவிக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட நிலைகள் ஒருவேளை இந்த கடைசி காலத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், இப்போ இருக்கக்கூடிய எதிர்கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளை உடனுக்குடன் நீங்களும் நானும் தீர்க்கக்கூடிய அந்த நேரத்தில் 21 நாட்கள், ஒரு வருடம் கழித்து அதற்குரிய பலன் வருகிறது, அதுக்குரிய பதில் வருகிறது என்று சொன்னால், இந்த பிரச்சனைகளை உங்களாலும் என்னாலும் எதிர்கொள்ள முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே உடனுக்குடனான அந்த ஆண்டவராகிய தேவன் பேசக்கூடிய அந்த நிலைகளை அறியக்கூடிய அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். இதுக்கு தான் இந்த ஒரு நிலையை ஆண்டவராகிய தேவன் நமக்கு வலியுறுத்துகின்றார். எந்த நிலை அப்படின்னா, ஆவியாய் இருக்கக்கூடிய கர்த்தருடைய சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபத்தினுடைய நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய அனுபவம். இந்த அனுபவம் வந்துச்சுன்னா, ஆவியானவராகிய தேவன் என்னை நடத்தும்படிக்காக என்ன நிலை, அந்த நிலைவுகள் யாவற்றையும் அவர் சிந்திக்கிறாரோ, சிந்தித்த மாத்திரத்தில் அவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுகின்றேன். அந்த உடனுக்குடனான, அதாவது நமக்கும் ஆண்டவராகிய தேவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, உடனுக்குடனாக அவைகள் யாவற்றையும் நான் ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சா தான் ஒவ்வொரு காரியத்தையும் சரியான விதத்தில் நிறைவாக்கி முடிக்க நம்மால் முடியும். இந்த அனுபவம் ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் இந்த கடைசி காலத்தில் ஊழியத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் மிகவும் அவசியமான ஒன்று என்கிறதை கர்த்தராகிய தேவன் வலியுறுத்தி கொண்டு வருகின்றார். இந்த மாதிரி அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரணும், மறுரூபத்தினுடைய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கப்படணும். ஆவியாய் இருக்கக்கூடிய கர்த்தருடைய சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபத்தினுடைய நிலைகளின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்றால், அதற்கு சில நிலைகளை நீங்களும் நானும் உருவாக்க வேண்டியது அவசியம். அவைகளை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மறுரூபம் அடைய முடியாத அளவிற்கு பாரமாய் காணப்படக்கூடிய பல விஷயங்களை முதல் காரியம் நாம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளை தாண்டி அப்புறப்படுத்த வேண்டியது அவசியம். சில பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் இலக்கை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகாது. ஒரு இலக்கை நான் அடைய வேண்டும் என்று சொன்னால், பாரமான சகல காரியங்கள் யாவற்றையும் முதல் விஷயமாய் நான் புறம்பாக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபிரேயர் 12:1 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். பாரமான எல்லாவற்றையும் நாம் முதல் காரியம் புறம்பாக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டத்தின் அந்த அந்த இலக்கை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும். மற்றபடி இந்த பாரங்களை சுமந்து கொண்டு துரித கதியாக இயக்கத்தின் ஊடாக கடந்து போக நம்மால் ஆகாது. இந்த பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும், அந்த நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பாரமான எல்லா காரியங்களையும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே புறம்பாக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. இயேசு வாழ்ந்த காலத்துல ஆண்டவராக தேவன் செய்திருக்கக்கூடிய அந்த ஊழியத்தின் நிலைகளை பாருங்கள். தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு சுமையையும் ஆண்டவராக தேவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா பாரங்களையும் லகுவாக்கி, அப்பதான் அந்த 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 ஓட்டத்தினுடைய நிறைவின் ஊடாக கடந்து போக நம்மளால முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், எந்த கட்டுக்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கட்டல. எந்த அடிமை நுகத்திற்குள்ளாகவும் கர்த்தராகிய தேவன் சிறையிருப்பின் ஊடாக கடந்து போகல. எந்த பாரமான சுமையும் ஆண்டவராகிய தேவன் மேல் ஏற்றி வைக்கப்படுகிறது இல்லை. எல்லா விதமான காரியங்களையும் இயேசு கிறிஸ்து லகுவாக்கினவராகவே தன்னுடைய ஓட்டத்தின் இறுதி வரைக்கும் துரிதமாய் அவர் ஓடி முடிக்கக்கூடியவராய் விளங்கினார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பாரமாய் காணப்படக்கூடிய நிறைய விஷயங்கள், இந்த உலகத்திலே காணப்படும் பல விதமான நிலைகள், நம்மை அறியாமல் அவைகள் நம்மை பாரப்படுத்தி கொண்டே வருகிறதை பார்க்க முடியும். பல விதமான இழப்புகள் அது நம்முடைய வாழ்க்கையிலே பாரத்தை தருகிறதை பார்க்க முடியும். பல விதமான சூழ்நிலைகளை வரக்கூடிய அநேக விதமான கட்டுக்கள் அது நம்முடைய வாழ்க்கையிலே பாரத்தை உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். இப்படி பல சுமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றி வைக்கப்படக்கூடிய வரைக்கும் ஓட்டத்தை துரிதமாக நீங்களும் நானும் ஓடி முடிக்க முடியாது.
இந்த பாரங்கள் லகுவாக்கப்பட ஆரம்பிச்சா தான் நம்முடைய ஓட்டத்திலே நிலைத்து ஓட நம்மால் ஆகும். மற்றபடி இந்த ஒரு காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறது என்பது கடினம். இதற்கு நல்ல ஒரு உதாரணமாக கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளில் 27வது அதிகாரம் 18, 19, 38 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 18, 19, 38 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அது என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்க. மேலும் பெரும் காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். முதல் காரியம் அவங்களுடைய கப்பலுக்கு சேதத்தை உண்டாக்கக்கூடிய பெரிய பயங்கரமான அலை சீற்றமும் பெரிய புயல் காற்றும் உருவாக்கப்படக்கூடிய நிலை. அவர்கள் எல்லா விதமான மக்களும் நல்ல மாலுமிகளாக காணப்பட ஆரம்பிச்சதுனால தங்களால் ஆன மட்டும் கரையை மெய்யாகவே எட்டக்கூடிய அளவிற்கு அவர்கள் முயற்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் கரையை எட்ட அவங்களால முடியல. எங்கே ஒருவேளை கப்பலுக்கு சேதம் வந்துவிடும், கப்பல் மட்டுமல்ல கப்பலிலே வசிக்கக்கூடிய நம்முடைய ஜீவனுக்கு சேதம் வர ஆரம்பித்து விடும் என்கிறதை உணரக்கூடிய அந்த ஞானம் மிகுந்த மாலுமிகள் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அங்கே காணப்படக்கூடிய வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சரக்குகளில் பல விஷயங்களை அவர்கள் சமுத்திரத்திலே தூக்கி எறியக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினாங்க. ஒருவேளை அந்த சரக்குகள் அது அவர்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கலாம், அல்லது ஒருவேளை அவர்கள் விற்பனைக்காக வைத்திருக்கக்கூடிய சரக்குகளாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்திற்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சரக்குகள். அது அவங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றை காட்டிலும் அவர்கள் ஜீவன் மிகவும் அத்தியாவசியமான தேவை என்கிறதை அவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்ததுனால சரக்குகளிலே பல காரியங்கள் யாவற்றையும் அவர்கள் சமுத்திரத்தின் அந்த ஆழத்திற்குள்ளாக தூக்கி எறிய ஆரம்பித்தாங்க. இன்னும் அடுத்த வசனத்தில் என்ன வார்த்தையை பார்க்குறோம் பாருங்க. 3வது நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். 2வது காரியத்தை என்ன செய்கிறாங்க, கப்பலுக்கு அநேக விதமான பனிமுட்டுக்கள் அல்லது அநேக விதமான அதாவது அந்த பழுது நீக்கக்கூடிய கருவிகள்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு சமுத்திரத்துக்குள்ளாக போகிறதுன்னு சொன்னால் அவங்க அடிக்கடி அதாவது அந்த கரைக்குள்ளாக அந்த கப்பலை பழுது பார்க்கறது முடியாது. பாதி வழியில் அந்த கப்பலானது அது இயக்கத்தின் ஊடாக கடந்து போகாமல் நிறைய பிரச்சனை வருகிறது உண்டானால் அந்த இடத்துக்குள்ளாகவே அவர்கள் அந்த கப்பல் யாவற்றையும் சரி பண்ண வேண்டியது அவசியம். அதற்குரிய நிறைய அநேக விதமான தளவாடங்களை உள்ள வச்சுருப்பாங்க. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த புயல் காற்றினுடைய வேகம் மும்முரம் அடங்கவில்லை. ஆகவே அவர்கள் அடுத்த காரியத்தை செய்கிறாங்க. இன்னும் இந்த பாரத்தை லகுவாக்கினால் மட்டும்தான் நாம் விரும்புகின்ற கரையை சென்று அடைய முடியும், நம்முடைய ஜீவன் பாதுகாக்கப்பட முடியும். உடனே கப்பலுக்கு பழுது பார்க்கக்கூடிய அந்த அநேக விதமான பணிகளையும் அந்த செய்யக்கூடிய நிறைய தளவாடங்களை அவர்கள் சமுத்திரத்திற்குள்ளாக தூக்கி எறிய ஆரம்பித்தாங்க. 3வது ஒரு விஷயத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 38வது வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்களேன். திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் அந்த கோதுமையை கடலிலே எரிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். 3வது காரியம் என்ன செய்கிறாங்க பாருங்க. தங்களுடைய சாப்பாட்டுக்கு ஆகாரத்துக்கு தேவையான முக்கியமான ஒரு காரியம். ஒரு மனுஷனுக்கு எது ரொம்ப பிரதானம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு தேவையான ஆகாரம் ரொம்ப முக்கியம். ஆகாரம் இல்லாதிருக்கிறது உண்டான அவர் மையாக சோர்ந்து போயிடுவார். ஆனால் அந்த கப்பலை இயக்கக்கூடிய அந்த முக்கியமான மாலுமிகள் எதை யோசிக்கிறாங்க அப்படின்னா, சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துடலாம், உயிர் இல்லாமல் இருக்க முடியாது. எது நமக்கு பிரதானம்? உயிர் தான் நமக்கு பிரதானம். ஆகவே இந்த உயிரை காப்பாற்ற இந்த கோதுமைகளை கடலிலே எரிகிறதை தவிர வேறு வழி இல்லை என்பதை யோசிக்க ஆரம்பித்தாங்க. அப்படின்னா இந்த 3 நிலைகளை நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க துவங்குகிறது உண்டானால் இதில் ஒரு கருத்தை நாம் மையாகவே கற்றுக்கொள்ள முடியும். எல்லா விதமான விஷயத்தை காட்டிலும் நம்முடைய ஜீவன் ரொம்ப பிரதானம் நிறைந்தது. நம்முடைய ஓட்டத்தில் நம்ம ஓடுறோம், எதை வேண்டுமானாலும் நம்ம ஒருவேளை இழக்கலாம். ஒருவேளை நம்ம விற்பனைக்காக வைத்திருக்கக்கூடிய நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் கூட இழக்கலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை பழுதுபடுத்தக்கூடிய அநேக விதமான காரியங்கள் யாவற்றையும் கூட அதாவது நம்முடைய காரியங்களிலே எல்லா விதமான அந்த பிரச்சனைகள் யாவற்றையும் மாற்றக்கூடிய பல விஷயங்கள் கூட நம்ம இழக்க ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை நம்முடைய சாப்பாட்டுக்கு தேவையான அன்றாட உணவுக்கு தேவையான காரியங்கள் கூட இழக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் ஒருவன் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் ஒன்றுமே இல்லை என்கிறதை கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. அப்போ முக்கியம் என்ன அப்படின்னா, என்னுடைய ஓட்டத்தில் என்னை நான் இழக்காதபடிக்கு ஜாக்கிரதையாக என்னை சுற்றிலும் எது பாரமாய் காணப்பட ஆரம்பித்தான், அதுதான் இதுக்கு முன்னால் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையினுடைய முதல் தேவையாக இருக்கக்கூடியதாக இருக்கலாம். அதாவது முதல் தேவைக்குரிய காரியங்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் விருப்பத்தோடு கூட ஆசரிக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் காணப்பட்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் அது இல்லாமல் வாழ முடியாது. இதுக்காகவே நான் ரொம்ப பிரயாசப்பட்டு அந்த ஒரு காரியத்தை நான் பெறக்கூடியவனாய் அந்த காரியங்களை வாங்குகிறதுக்கு ரொம்ப வருஷத்தை நான் ஸ்பெண்ட் பண்ணி அந்த காரியத்தை நான் என்னுடைய வசமாக வைத்திருக்கலாம். ஒருவேளை என் ஜீவனுக்கு நஷ்டம் வருகிறது உண்டானால் இவ்வளோ காலம் காத்திருந்து பெற்ற அந்த காரியத்தை கூட இழக்க
நீங்களும் நானும் சம்மதிக்கணும். அதுதான் நமக்கு வாழ்க்கையில் முக்கியம். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வாங்கியிருக்கிறேன், இவைகளுக்காக என்னுடைய உயிரை கொடுப்பேனே தவிர, இவைகளுக்காக என்னுடைய உயிரை நான் என்னுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக இவைகளை நான் இழக்க மாட்டேன் என்று சொல்கிறது மதிகெட்ட ஒரு வாழ்க்கை. அப்ப கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகின்றார் அப்படின்னா, உன் ஜீவனை காப்பாற்ற உனக்கு பாரமாய் காணப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் இழக்க நீ சம்மதிக்க வேண்டியது அவசியம். உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் உன் கையில் கொடுத்திருக்கக்கூடிய ஜீவனை எல்லா காவலோடும் நீயும் நானும் பாதுகாத்துக் கொள்ளணும். இதுல ஒரு நஷ்டமும் நம்முடைய வாழ்க்கையிலே வர விடாத அளவிற்காக அவைகளை நஷ்டப்படுத்தக்கூடிய பாரங்கள் எங்கெங்கெல்லாம் காணப்படுகிறதோ அவைகளை எல்லாம் இழக்க நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே முயற்சிக்க வேண்டியது அவசியம். இப்படி செஞ்சாதான் இந்த கடைசி கால ஓட்டத்திலே ஓட நம்மளால முடியும். அந்த காலத்தில் இதை பற்றி இதெல்லாம் ஆண்டவராகிய தேவன் அநேகமான காரியங்களை மக்களுக்கு முன்பதாக வலியுறுத்தி பேசல. ஏன்னா அந்த காலத்துல இப்படிப்பட்ட இவ்வளவு கடினமான ஒரு ஓட்டமும் நமக்கு கிடையாது. ஆனா இப்போ இருக்கக்கூடிய ஓட்டத்தினுடைய நிலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நம்மை சுற்றிலும் காணப்படும் எல்லா பாரங்களையும் முதல் காரியம் அப்புறமாக்கினாத்தான் அந்த ஓட்டத்தின் ஊடாக அந்த இலக்கை எட்ட நம்மால் முடியும். மற்றபடி முடியாது. அப்போ இந்த நம்முடைய வாழ்க்கையை சுற்றிலும் காணப்படக்கூடிய பாரமான சுமைகளை நாம் அப்புறமாக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்ற முக்கியமான பாரமான சுமையை பற்றி கர்த்தருடைய வேதம் நமக்கு என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 12வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதில் 12வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். நீ அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு அடையாளமாக இருக்கிறேன், நான் செய்வது எப்படியோ அப்படியே அவர்களுக்குள் செய்யப்படும், சிறைப்பட்டு பரதேசம் போவார்கள். 12வது வசனம், அவர்கள் நடுவில் இருக்கிற அதிபதி மாலை மயங்கும் போது தோளின் மேல் சுமை சுமந்து புறப்படுவான், வெளியே சுமை கொண்டு போக சுவரிலே துவாரமிடுவார்கள், கண்ணினாலே அவன் தன் தேசத்தை காணாதபடி தன் முகத்தை மூடிக்கொள்ளுவான். இப்ப நம்ம பார்க்க போகின்ற முக்கியமான ஒரு சுமை என்ன அப்படின்னா சிறையிருப்பின் சுமை. இந்த சிறையிருப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு பாரமாக அமழ்த்தக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. உங்களாலும் என்னாலும் இயங்க முடியாத அளவிற்கு தடைகளை உருவாக்கக்கூடிய இந்த சிறையிருப்பின் அனுபவம் பல பேருடைய வாழ்க்கையில இந்த சிறையிருப்பு உள்ளே வருகிறது உண்டானால் உங்களுக்கே தெரியும். நிறைய இடங்கள்ல அதாவது அதாவது அந்த பல விதமான தவறான காரியங்கள் யாவற்றையும் செய்யக்கூடிய மக்களுக்கு உடனே ஜெயிலில் கொண்டு போய் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஜெயிலில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை காட்டிலும் ஜெயிலில் ரொம்ப லக்ஸூரியஸான அந்த நிலைகள் இருக்கிறத பார்க்க முடியும். உடனே நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு யோசனை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறத பார்க்க முடியும். வீட்டை காட்டில் நல்ல எல்லா விதமான 3 வேளைக்கு 4 வேளை நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. எல்லா விதமான பொருளும் அவனுடைய கண்களுக்கு அவனுடைய ஒவ்வொரு விதமான காரியத்திற்கு பிரியமான எல்லா விதமான பொருளும் கொடுக்கப்படுகிறது. பின் ஏன் இந்த ஜெயிலை அவர்கள் மெய்யாகவே வேண்டாம் என்கிற ஒரு வார்த்தையின் மூலமாய் பேசுகிறாங்க? ஏன் அப்படின்னா அவனுடைய எல்லா விதமான ஒட்டுமொத்த உரிமைகளும் அவைகளிலே அந்த காரியங்கள் யாவற்றிலும் நின்று அவனுடைய கரங்களில் நின்று மெய்யாகவே தாண்டி போக ஆரம்பிக்கிறது. அவனால அவனுடைய இஷ்டத்தின்படி இயங்க முடியாது. அவனுடைய விருப்பத்தின்படி ஏதாகிலும் ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போக முடியாது. திடீர்னு சொல்லி காரணத்தில் நான் வெளியே போகணும்னு சொன்னால் போக முடியும். எனக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் காணப்பட ஆரம்பித்தாலும் என் இஷ்டம் அங்கே மறுக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். என் விருப்பத்தை நாங்கள் நிறைவாக்க முடியாது. இதனால தான் அநேக விதமான மக்கள் சிறையிருப்பை வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் வெறுக்க துவங்க ஆரம்பிக்கிறாங்க. சிறையிருப்பு ஒருவேளை நிறைய அநேக விதமான காரியங்களை நமக்கு தரக்கூடியதாய் விளங்கினாலும் எந்த மனிதனும் இந்த சிறையிருப்பை விரும்ப மாட்டான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் சிறையிருப்பு என்று அழைக்கப்படக்கூடிய நிலை எதை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறது அப்படின்னா உன்னுடைய ஒட்டுமொத்த உரிமைகளும் அந்த சிறையிருப்பினால் பறிக்கப்பட ஆரம்பிக்கிறது. நீ ரொம்ப பலசாலியாய் காணப்பட ஆரம்பித்தாலும் உன்னுடைய பலத்தை அங்கே காண்பிக்க முடியாது. நீ பெரிய ஞானம் உள்ளவனாய் காணப்பட ஆரம்பித்தாலும் உன் ஞானத்தை அங்கே வெளிப்படுத்த முடியாது. நீ பெரிய ஆண்டவராக தேவனுக்கு எடுத்த காரியங்களிலே தீவிரமாய் இயங்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்தாலும் அந்த சிறைச்சாலையிலே உன்னுடைய மகிமையான விஷயத்தை வெளிப்படுத்த முடியாது. அப்ப இயங்காது இருக்கக்கூடிய கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை, உங்களால் இயங்க முடியாத ஒரு கட்டப்பட்ட வாழ்க்கை, அது ஒரு சுமை. நிறைய பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையினுடைய இயக்கத்தை அவர்கள் மறுக்க துவங்க ஆரம்பிக்கிறது. அது ஒரு சுமை என்கிறதை கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். ஆண்டவருடைய வசனத்தில் பார்க்குறோம், நீங்களும் நானும் சுயாதீனத்திற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னு அர்த்தம், விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களே போய் உங்களுக்குண்டான ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்களே போய் உங்களுக்குண்டான ஒவ்வொரு விதமான உரிமைகளையும் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுக்கு உண்டான தரிசனங்களை நீங்கள் தான் போய் வாங்கணும். உங்களுக்குண்டான சொப்பனங்களை நீங்கள் தான் போய் ரிசீவ் பண்ண வேண்டும். இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கை சிறையிருப்பின் ஊடாக அவங்களுக்கு தெரியாமலே
அவங்களுக்கு அறியாமலே அவர்கள் சிறைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போறாங்க. எதை பத்தி நான் பேசினேன் அப்படின்னா, சில பேருடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவன் தரிசனம் காணக்கூடிய கண்களை தர ஆரம்பித்திருந்தாலும், அவர்கள் அந்த கண்களை பயன்படுத்தாமல் மற்றவர்களின் கண்களின் மூலமாய் கண்டு அந்த தரிசனங்களை நம்பி பேசாம விட்டுருவாங்க. இது ஒரு சிறையிருப்பு. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் பல விதமான உரிமைகளை ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கிறார். நீயே போய் கர்த்தருடைய சமூகத்தில் போய், நீயே போய் தேவனுடைய சமூகத்தில் போய் நின்று நீ போராடி காரியங்களை பெற வேண்டும். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஆனா இவர்களுக்கு போராட மனம் இல்லாமல் இவர்களுடைய வேலைகளை மற்றவருடைய தலையின் மேல் சுமத்தி விட்டு இவர்கள் அமைதியாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா இவர்களுடைய இயக்கங்கள் எல்லாம் மட்டுப்படுத்தப்பட்டு போய் இவைகள் எல்லாம் ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தை நோக்கி அவர்களை அழைத்து கொண்டு போக துவங்க ஆரம்பிக்கிறது. இப்ப அவனாக ஆண்டவராகிய தேவனோடு கூட பேச முடியாது. அவனாக கர்த்தருடைய கிருபைகளை பெற முடியாது. அவனாக ஆண்டவராகிய தேவனுடைய ஒவ்வொரு சித்தத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. மற்றவனுடைய உதவியை நாடக்கூடிய ஒவ்வொரு அனுபவத்துக்கு பேர் சிறையிருப்பின் அனுபவம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப நிறைய இடங்கள்ல நடைபெறக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, நிறைய சபைகளும் சரி, நிறைய ஊழியக்காரரும் சரி, நிறைய கர்த்தராகிய தேவனால் பயன்படுத்தப்படக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளும் சரி, அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, மற்றவர்களை இயங்க விடாமல் தாங்கள் இயங்கி அவர்களுக்கு உண்டான காரியங்கள் யாவற்றையும் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ தான் இயங்கி அந்த காரியங்களை பெற்ற உன்னுடைய வாழ்க்கையிலே அவைகளை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாதான் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மகா பெரிய பலம் நிறைந்தவனாய் நீயும் நானும் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக முடியும். நம்முடைய இயக்கத்தை மட்டுப்படுத்தப்படக்கூடிய அநேகம் விதமான நம்மை அறியாத சிறையிருப்பின் சுமை இது உன்னையும் என்னையும் இயங்க விடாது. நம்முடைய வாழ்க்கையில நம் தேவனாகிய கர்த்தரோடு கூட பேச இந்த சிறையிருப்பு அனுமதிக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சிறையிருப்பு எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உருவாக்குகிறது அப்படின்னா, வெளியரங்கமா எனக்கு தெரியாது. ஆனால் அந்தரங்கமான வாழ்க்கையில் என்னை இந்த சிறையிருப்பு இயக்கத்தின் ஊடாக அனுமதிக்காது. மற்றவர்கள் இயங்கி எனக்கு எல்லா காரியங்களையும் கொடுக்கக்கூடிய நேரத்தில் நான் ஏன் போய் இந்த ஒரு காரியத்துக்காக நான் அநேக விதமான பிரயாசப்பட வேண்டியது அவசியம். இப்படி என்னை அறியாமல் என் கழுத்தை அந்த நுகத்திற்குள்ளாக நான் மாட்டிக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். இது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சிறையிருப்பு. இந்த சிறையிருப்பு வர ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய காலங்களில் ஒருவேளை மேபி எந்த விதமான பிரச்சனை இருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் தீர்க்கதரிசிகளையும் சந்திக்கிறது அரிதான ஒரு காலம் வரப்போகிறது. அப்ப யாரையும் உங்களால பார்க்க முடியாது. இப்ப நிறைய யூடியூப் சேனலின் வழியாக நிறைய மக்களுடைய போதகங்களை நாம் மெய்யாகவே கேட்டு, ஒருவேளை இவங்க சொல்றது சரியா இருக்குமா, அவங்க சொல்றது சரியா இருக்குமான்னு சொல்லி ஏதாகிலும் ஒரு காரியத்தை வந்து அனலைஸ் பண்ணி அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். ஒரு காலத்துல இவைகள் எல்லாம் இல்லாது இருக்கக்கூடிய ஒரு காலம் வரக்கூடிய அந்த காலத்துல நம்முடைய இயக்கத்திற்காக நாம் இயங்க ஆரம்பித்தால் உங்களுக்கு எனக்கு இயக்கத்தின் ஊடாக கடந்து போக முடியாது. ஏன்னா அந்த பழக்கமே நமக்குள்ள இல்லை. இப்பவே நீங்க அந்த இயக்கத்தினுடைய காரியங்களை பழகினால் அந்த நாட்கள்ல உங்களாலும் என்னாலும் அந்த இயக்கத்தின் ஊடாக கடந்து போக முடியும். ஒரே ஒரு 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 நல்ல ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்களேன். நான் என்னுடைய ஒரு ஒரு புத்தகத்துல வாசித்த ஒரு சம்பவம். அதில் ஒரு கழுகு உண்டு தன்னுடைய குஞ்சுகளுக்கு அநேகம் விதமான ஆகாரங்களை கொடுத்து சின்ன குஞ்சுகளாக இருக்கக்கூடிய காலத்தில் அவைகளுக்கு ஒரு நாளிலே அந்த அந்த குஞ்சுகள் யாவற்றையும் அதை தன்னுடைய செட்டைகளின் மேலாக வைத்து சுமந்து கொண்டு போய் அந்த குஞ்சுகள் யாவும் தானாக இயங்கக்கூடிய அளவிற்காக பழக்குவிக்கும்படிக்காக பயிற்றுவிக்கும்படிக்காக அந்த குஞ்சுகளை அழைத்து கொண்டு போக துவங்க ஆரம்பிச்சு. அதில் ஒரு குஞ்சு மாத்திரம் சொல்லிச்சு, இல்லைம்மா எனக்கு வேண்டாம், நான் இதே நிலையிலே வாழ்க்கை வாழ ஆசைப்படுறேன். என்னால் நான் அவ்வளோ தூரம் பறந்து போய் கஷ்டப்பட்டு இந்த ஒரு காரியத்தை நான் பெற வேண்டும் என்கிற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, நீங்கள் போய் எனக்கு எல்லா விதமான காரியத்தையும் செஞ்சு கொடுங்க. இந்த தாய் கழுகு சொல்லிச்சு, இல்லைப்பா எனக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்னால் இயங்க முடியாத ஒரு காலம் வந்துடும். அப்போ நீ உனக்கு தேவையான ஆகாரத்தை தேட முடியும். இல்லைம்மா இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை எனக்கு போதும் என்று சொல்லுது. மற்ற குஞ்சுகள் எல்லாம் தன்னுடைய தாய் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு இணங்க தன்னுடைய இறக்குகள் யாவற்றையும் அவைகள் அடித்து பறக்கக்கூடிய அனுபவங்களை பெற்றுக்கொண்டது. ஆனால் இந்த ஒரே ஒரு இந்த குஞ்சு மட்டும் தன்னுடைய தாயினுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் பேசாமல் கூட்டுக்குள்ளாக உட்கார ஆரம்பித்தது. நடந்த காரியம் என்ன? ஒரு நாள் வந்தது, அந்த தாய் கழுகு திடீரென்று சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டுச்சு, செத்து போயிடுச்சு தாய் கழுகு. மற்ற கழுகுகள் எல்லா விதமான குஞ்சுகளும் தங்களுக்கு தேவையான இடங்களை நோக்கி அவர்கள் மெய்யாகவே அவங்க அம்மா வசித்த வீட்டை விட்டு வெவ்வேறு வீடுகளை கட்டிக்கொண்டு அங்கங்கே போக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த குஞ்சினுடைய நிலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த குஞ்சினால மரத்து விட்டு கீழே எதுவும் நம்முடைய இறங்க முடியாது. இது தன்னுடைய இறக்கைகளை அடிக்கவும் முடியாது. இதற்கு உரிய ஆகாரத்தை மெய்யாகவே எடுக்கக்கூடிய அளவிற்காக அதனுடைய நகங்களை வளர்க்கக்கூடிய காரியமும் இல்லை, பயிற்றுவிக்கப்படக்கூடிய காரியம் இல்லாததுனால கொஞ்ச நாள் வரைக்கும் அது மெய்யாகவே கத்தி தன்னுடைய ஜீவனை விட்டது. இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த நிலையாய் காணப்படக்கூடிய ஒன்று.
என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப இயங்க வேண்டிய காலத்துல நீங்க இயங்காம போயிட்டீங்கன்னா, இது ஒரு சிறையிருப்பு. நம்ம அறியாம நம்மை சுற்றிலும் சாத்தான் வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறையிருப்பின் அனுபவம். இப்ப இயங்க வேண்டிய நீங்க இயங்காம போயிட்டீங்கன்னா, இனி ஒரு நாள் இயங்க முடியாத ஒரு காலத்தில் உங்களாலும் என்னாலும் ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. இப்ப சொல்லிக் கொடுக்குறதுக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப நமக்கு கற்பிக்கக்கூடிய மக்கள் நெறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே உங்களுக்காக நின்று ஒவ்வொரு காரியத்தையும் பெற்றுக் கொடுத்துறாங்க. இனி ஒரு நாள் வரக்கூடிய நாட்கள்ல யாரையும் பார்க்க முடியாது. அப்ப நீங்க போய் கர்த்தருக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியாது. கர்த்தருடைய கிருபையை பெற வேண்டும் என்றால் நான் எப்படி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நான் ஜெபிக்க வேண்டும் எனக்கு தெரியாது. ஆண்டவராகிய தேவனுடைய தரிசனங்களை பெற வேண்டும் என்றால் நான் ஆண்டவருக்கு முன்பதாக எப்படி நான் என்னுடைய நிலைகள் யாவற்றையும் தாழ்த்துவேன் தெரியாது. ஏன்னா எல்லா விதமான நிலைகளையும் அவர்கள் ஆசிரித்து உங்களுடைய கரங்களை அதனுடைய பலன்கள் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ உங்களை அறியாத ஒரு சோம்பேறித்தனமான நிலைகளின் மூலமாக அதில் ஒரு 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 நல்ல ஒரு வசனத்தை பார்க்க முடியும். அவர்கள் சோம்பேறித்தனமாக போய் தன்னுடைய தோளை அவர்களுக்கு கீழாக கொண்டு போய் அவர்களுக்கு அவன் பகுதி கட்டக்கூடியவனாய் மாற்றப்பட்டான் அப்படின்னு சொல்லி அதாவது தன்னுடைய குமாரர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த யாக்கோபு சொல்லிட்டே வருவார். ஒவ்வொரு விதமான மனுஷன் சொல்லும்போது அவனுடைய நிலைகள் எல்லாவற்றையும் அவன் மெய்யாகவே இழந்து போய் மற்ற மக்களுக்கு முன்பதாக அடிமையாய் மாற்றப்பட்டு பகுதி கட்டக்கூடியவனாய் அவன் மெய்யாகவே அந்த காரியங்கள் யாவற்றையும் ஆசரிக்க துவங்கினான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு இயங்க வேண்டிய இந்த காலத்துல நீங்களும் நானும் இயக்கத்தின் ஊடாக போகணும். மற்றவனுடைய நிழல்ல நீங்கள் குளிர்காலை ஆரம்பிக்கிறது உண்டானால் இது உங்களை அறியாத ஒரு சிறையிருப்பு. ரொம்ப ஜாக்கிரதையா இந்த விஷயத்தை நீங்க உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் சரியான விதத்தில் ஆசரிக்க பழக வேண்டியது அவசியம். சரி, சிறையிருப்புல பல நிலைகளை பற்றி நாம் பார்க்க முடியும். முதலாவது சிறையிருப்பை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது அப்படின்னா, ஆதியாகம புஸ்தகத்துல 14வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்து கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து. வசனத்துல பார்க்கிறோம், இப்ப லோத்தனுடைய வாழ்க்கை சிறைப்பிடிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் மாற்றப்பட்டு போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, லோத்து தன்னுடைய நிலைகளிலே பலவீனமாய் காணப்பட ஆரம்பிச்சான். எதிரிகளை ஜெயிக்க முடியல. நிறைய நேரத்துல இதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன ஒரு பிரச்சனை. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய வரைக்கும் அவர்கள் நிழல்ல நீங்கள் நானும் குளிர்காயலாம். ஆனால் ஒரு நாளில் சத்துரு உனக்கு விரோதமாய் தைரியமாய் எழும்பி நின்று மற்றவர்களுடைய கண்களுக்கு மறைவாக உன்னை மேற்கொள்ள வருகிறது உண்டான நீ பலவீனப்பட்டு போயிடுவாய். இப்ப லோத்தினுடைய காரியத்துல ஆபிரகாமை நம்பி லோத்து கடந்து வர ஆரம்பித்தான். இப்ப நடந்த காரியத்தை பார்க்கிறோம். தன் கண்களை ஏறெடுத்து அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தின் ஊடாக கடந்து போனான். சிறையிருப்பின் ஊடாக மெய்யாகவே கடந்து போகக்கூடிய அளவுக்கு அவன் போன பட்டணத்திலே காணப்படக்கூடிய அரசர்கள் யாவற்றையும் பிடித்து கொண்டு போகக்கூடிய நேரத்துல லோத்துவையும் சிறையாக எடுத்துட்டு போயிட்டான். இப்ப இவனை மீட்கிறதற்கு ஆபிரகாம் என்கின்ற ஒரு தேவனுடைய மனிதன் வரக்கூடிய அந்த சூழ்நிலைகள் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நான் பலமுள்ளவனாய் என்னை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தால் நானே எனக்கு விரோதமாய் வரக்கூடிய சத்துருவை ஜெயிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சிருவேன். நான் பலவீனப்பட ஆரம்பிக்கிறதுனால தான் இன்னொரு மனுஷனுடைய உதவியை நான் என்னுடைய வாழ்க்கையிலே விரும்ப ஆரம்பிக்கின்றேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பின் அனுபவம் வருகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என் பலத்தை அதிகப்படுத்த நான் மனமற்றவனாய் விளங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நான் என்னை அறியாமல் சிறையிருப்பின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வார்த்தைகளின் ஆழத்தை நம்மோடு கூட பேசும் பொழுது எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்தி சொல்கின்றார் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்திலும் பாரமான காரியங்களை அப்புறமாக்குங்கள். ஒன்று, உன்னை நீ அதிகமாய் பலப்படுத்திக்கொள். இந்த விஷயத்தை ஜெயிக்க இந்த பலம் உனக்கு தேவை. ஒவ்வொரு செய்தியினுடைய அடிப்படையிலும் கர்த்தராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே பேசி கொண்டு வருகிறார் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்திற்கும் உரிய பலத்தை தன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவராகிய தேவன் சொல்லிக்கொண்டே வர ஆரம்பிக்கின்றார். இந்த காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கேட்டு அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை ஆழமாய் நான் விளங்கி கொண்டு எனக்கு அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளின் ஒவ்வொரு காரியங்களை தெளிவான விதத்தில் கற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளிலே என்ன பலத்தை ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கின்றார். இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன். ஒவ்வொரு வசனத்திலும் ஒவ்வொரு பலம் உங்களுக்கு உரியதாக ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படுகிறது. இது நீங்க ஆழமா நீங்க தியானிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சில நேரங்கள் இந்த வசனம் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக, சில நேரம் இந்த வசனம் நம்முடைய கண்களை திறக்கக்கூடியதாக, சில நேரம் இந்த வசனம் எதிரிகளை வசப்படுத்தக்கூடியதாக, சில நேரம் இழந்து போன நன்மைகளை பெறக்கூடியதாக, இந்த வசனங்கள்ல பல திறப்பட்ட காரியங்களை ஆண்டவராக தேவன் உள்ளடக்கி வைத்திருக்கிறார். அதுல ஒண்ணுதான் இந்த வசனங்களின் மூலமா நீங்களும் நானும் பலத்தை பெறக்கூடிய ஒரு அனுபவம்.
இந்த வசனத்துல மற்ற எல்லாத்தையும் பெற்றுட்டு நீங்கள் அதற்குரிய பலத்தை பெறாதிருக்கிறது உண்டானால் சிறையிருப்பின் காலங்களிலே நீங்களும் நானும் மீட்கப்படுகிறது முடியாது. ரொம்ப கடினம். ஏன் அப்படின்னா அந்தந்த காலத்துக்குரிய அந்த பருவத்துக்குரிய பலமும் வல்லமையும் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வரணும். அப்பதான் நமக்கு எதிராக வரக்கூடிய போராட்டங்களை மேற்கொள்ள நம்மால் ஆகும். இப்ப நமக்கு எதிராக வரக்கூடிய போராட்டங்களின் நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இப்ப 15 வயது வாலிபன்னு வச்சுக்கோங்க. 15 வயது வாலிபனுக்கு வரக்கூடிய போராட்டம் என்று சொன்னால், 15 வயதுக்கு உட்பட்ட அநேக விதமான காரியங்கள் அவனுக்கு விரோதமாய் வருகிறதை பார்க்க முடியும். அவன் ஜெயிக்கக்கூடிய அளவிற்கான போராட்டங்கள் வருகிறதை பார்க்க முடியும். இந்த 15 வயதுக்கு உட்பட்ட வாலிபனுக்கு வரக்கூடிய போராட்டம் 18 வயசுல இருக்கக்கூடிய வாலிபனுக்கு வருமா? இல்ல. அந்த வயதிற்கேற்ற அந்த 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 காரியம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும். அப்ப என்னுடைய பலத்தை நான் பெருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் வசனத்தில் என்ன போடுகிறது? அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகின்றான். அது அதிகரித்துக் கொண்டே வர ஆரம்பிக்கும் போதுதான் அந்தந்த பருவத்திற்குள்ளாக வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளை மேற்கொள்ள நம்மால் முடியும். இல்லாட்டி முடியாது. ஆரம்ப நாளில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பலத்தோடு நான் போராடி பிரயாசப்பட ஆரம்பித்தால் நிச்சயமாக என்னுடைய இலக்கை எட்ட முடியாது. அந்தந்த பருவத்திற்குரிய பலத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற வேண்டியது அவசியம். இப்ப இந்த இந்த லோத்து என்கின்ற மனிதன் சோதோம் கொமோரா பட்டணத்தை நோக்கி கடந்து போனான். கடந்து போகக்கூடிய நேரத்தில் அது ஒரு அந்நியமான தேசம். அந்த தேசத்திற்குள்ளாக என்ன பிரச்சனை வரப்போகிறதுன்னு தெரியாது. அங்கே போகக்கூடிய லோத்து அவனோடு கூட இருக்கக்கூடிய மக்களோடு கூட அவன் மெய்யாகவே கடந்து போகக்கூடிய நேரத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய அந்த காரியத்திற்காக தன்னுடைய நிலைகளை அவன் வலிமையாக்கி இருக்க வேண்டியது அவசியம். பலப்படுத்தி இருக்கணும். ஏன்னா அவனுடைய சொந்த தேசத்தில் அவனுக்கு இந்த மாதிரி பலத்தை பிரயோகப்படுத்த வேண்டிய அவசியம் வராது. ஏன்னா அவனுக்கு ஏதாகிலும் ஒரு பிரச்சனை வர ஆரம்பித்தால் கூட அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஆபிரகாம் வந்துடுவார். ஆனால் இந்த இடத்துல இந்த மனிதன் தனியாக காணப்படக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலையில் அவன் தன்னுடைய நிலைகளையும் தன்னோடு கூட காணப்படக்கூடிய குடும்பத்தின் மக்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய பலத்தை அவன் அதிகரிக்க வேண்டியது அவசியம். இப்படி அதிகரிக்காது இருக்கக்கூடிய காரியத்தினால தான் அந்த எல்லா அரசர்களையும் பிடித்துக் கொண்டு போகக்கூடிய நேரத்தில் லோத்துவையும் அவருடைய குடும்பத்தாரையும் அந்த ஜனங்கள் சிறையாக கூட்டிக் கொண்டு போகிறத பார்க்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த சிறையிருப்பின் அனுபவங்கள் வருகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்தந்த காலத்துக்குரிய பலத்தை நான் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். இப்போ ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், அவங்க பெரிய ஒரு ராஜாவினுடைய கீழாக இருக்கக்கூடிய நேரத்தில் ராஜாவே மேற்கொள்ளாது இருக்கக்கூடிய மக்களை லோத்து எப்படி ஜெயிக்க முடியும்? நம்ம ஒருவேளை ஒரு சின்ன ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். ராஜாக்கள் அத்தனை ராஜாக்கள் 5 ராஜாக்கள் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை 4 ராஜாக்கள் மேற்கொள்ளும்படிக்காய் வர்றாங்க. இந்த காரியத்தில் லோத்து தன்னுடைய பலத்தை அதிகரிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த லோத்து அந்த அரசனுடைய கூட்டங்களை எப்படி மேற்கொண்டிருக்க முடியும்? ஒரு சின்ன ஒரு கேள்வி வரலாம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இத்தனை ராஜாக்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போயிருக்கக்கூடிய மக்களை மேற்கொண்ட ஆபிரகாம் 318 பேரோடு கூட போய்தான் அந்த 4 ராஜாக்களையும் அழித்து போட ஆரம்பிச்சிட்டான். எப்படி பாருங்களேன். அப்ப தன்னுடைய பலத்தை ஒருவன் அதிகரிக்க ஆரம்பித்தால் எண்ணிக்கையிலே வரக்கூடிய அரசர்களை அல்ல, வரக்கூடிய போராட்டங்கள் எத்தனை பெரிதாக காணப்பட ஆரம்பித்தாலும் அந்தந்த பருவத்திற்குரிய பலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் அவைகளை ஜெயிக்க நம்மால முடியும். அதை தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அப்ப இந்த சிறையிருப்பின் அனுபவம் வருகிறதற்கு காரணம் என்ன? பலத்தை பற்றியதான அக்கறையற்ற ஒரு சூழ்நிலை. ஒவ்வொரு காலத்திற்கும் ஆண்டவராகிய தேவன் நம்மை பலப்படுத்தும் தேவனாய் வருகின்றார். இந்த காலத்துல இத்தனை போராட்டம் வரும். இதற்குரிய பலத்தை நீ என்னுடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள். இத்தனை விதமான போராட்டங்களை ஜெயிக்க இந்த வல்லமை உன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் காணப்பட வேண்டியது அவசியம். ஒருவேளை நீங்க கர்த்தராகிய தேவனை நோக்கி நீங்கள் பேசக்கூடிய நேரத்தில் நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவரே போன முறை வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஜெயிக்கக்கூடிய பலம் அதாவது என்னுடைய வாழ்க்கையிலே மீதியாய் இருக்கிறது, இன்னும் இருக்கிறது. இவைகளை பயன்படுத்தி இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை ஜெயிக்க முடியாது. இல்லை, முடியாது. ஏனென்றால் அந்தந்த பருவத்திற்குரிய பிரச்சனைகளை ஜெயிக்க அந்தந்த பருவத்திற்குரிய பலம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். அப்ப இந்த லோத்தினுடைய வாழ்க்கையிலே நடந்த பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த காரியத்திற்குரிய பலத்தை அவன் பெற அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெறக்கூடியவனாய் காணப்படாமல் தன்னுடைய நிலைகளை மறைத்துக்கொள்ள ஆரம்பிச்சது தான் அவனுடைய சிறையிருப்பினுடைய மூல காரணம். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு பலத்தை கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிறார். இந்த பலத்தை நான் அதிகரிக்காது இருக்கிறது உண்டானால் சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சிறையிருப்பு வந்துச்சுனால என்ன நடக்கும் பாருங்க, உங்கள் வாழ்க்கையை அது இயங்க விடாது. ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தை செய்ய அந்த சிறையிருப்பு அனுமதிக்காது. தேவனுக்கு விருப்பமான காரியங்களின் ஊடாக உங்களை அந்த சிறையிருப்பு அனுமதிக்கும்படிக்காக அந்த காரியங்கள் யாவற்றையும் செய்யும்படிக்கான அந்த சூழ்நிலைகளை உருவாக்க முடியாது. அப்போ கர்த்தராகிய தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சிறையிருப்பு என்னுடைய வாழ்க்கை விட்டு விலகினால் மட்டும்தான் நான் சுதந்திரமாக இயங்கவும் தேவனுடைய விருப்பத்தை நிறைவாக்கவும் என்னால் முடியும். இந்த சிறையிருப்பு எனக்குள்ள வந்திருக்கக்கூடிய அந்த நிலைகளையே நான் அறிய வேண்டும் என்று சொன்னால் இந்த மறுரூபத்தினுடைய நிலைகள் வர ஆரம்பிக்கும் போதுதான் எதில் நான் என்னை அறியாமல் சிறையிருப்பின் ஊடாக கடந்து போயிருக்கிறேன் என்கிற அறிவையே நான் பெற்றுக்கொள்ள முடியும்.
எதில் நான் பலம் இழந்து போய், எதிலே நான் தோற்று போய், நான் சிறையிருப்பின் ஊடாக கடந்து போயிருக்கிறேன். இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன் என்றால், இந்த மறுரூபத்தின் நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் என் நிலைகளை நான் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறேன். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை நம்ம ஊழியம் நல்ல ஒரு ஊழியமாக இருக்கலாம், நம்முடைய பிரசங்கம் நல்ல ஒரு பிரசங்கமாக இருக்கலாம், நம்முடைய ஒவ்வொரு விதமான காரியமும் நல்ல ஒரு காரியமாக இருக்கலாம். தேவனுக்கு சித்தமான காரியத்தை செய்கிறது மாதிரி நம்முடைய ஒவ்வொரு நிலைகளும் ஒருவேளை காணப்படலாம். எல்லா ஜனங்களாலும் ஒருவேளை நம்முடைய ஊழியம் மெச்சப்படக்கூடியதாய் காணப்படலாம். என்றாலும் கூட நம்மை அறியாத ஏதாகிலும் சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் தேவனுடைய சித்தத்தின் முழுமையை நிறைவாக்க நம்மால் முடியாது. சிறைப்பட்டு போன ஒரு மனுஷன் தன் இச்சையாக இயங்கி தேவனுடைய விருப்பத்தின் மூடாக கடந்து போக முடியாது. உங்களுக்கே நல்லாவே தெரியும், ஒரு ஜெயிலுக்குள்ள உள்ள கொண்டு போய் நம்ம லாக் பண்ணிட்டாங்களா, உங்களால் போய் அநேக விதமான மக்களுக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாது. ஏன்னா அந்த சிறையிருப்பின் ஊடாக நீங்க இருக்கக்கூடிய வரைக்கும் வெளியரங்கமான இயக்கத்தின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியாது. அப்ப தேவனுடைய திட்டத்தை நிறைவாக்க முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம்னா, நான் என்னுடைய பலத்தை அறிய முடியாதவனாய், பலத்தை பலவீனப்படுத்தக்கூடிய நிலைகளை பற்றி அக்கறையற்றவனாய் காணப்பட ஆரம்பித்ததுதான் என் சிறையிருப்பினுடைய முக்கியமான காரணம் என்பதை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விடுகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி சிறையிருப்புகள் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுக்கு பிரியமான இயக்கத்தின் ஊடாக கடந்து போக நம்மால் ஆகிறது இல்லை. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 16வது அதிகாரம் 21வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 21வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டாவது காரியம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறது அப்படின்னா, இந்த மாதிரி மாவரைக்கக்கூடிய சிம்சோனை பார்க்கக்கூடிய ஜனங்கள் அவனுக்கு முன்பு ஆரம்ப நாட்களிலே சிம்சோனுக்கு நடுங்கினதை போல இவர்கள் இப்பொழுது அவனுக்கு முன்பதாக பயத்தோடு கூட காணப்படுவார்களான்னு யோசிச்சு பாருங்க. அவனுடைய மகிமையை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே இழந்து போக ஆரம்பிக்கிறான். ஒரு மனிதன் இந்த சிறையிருப்பின் ஊடாக என்ன ஒரு காரியத்தை பெற ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, வசனத்தில் என்ன விதமான விஷயத்தை பார்க்கிறோம், அவன் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக பரியாசம் பண்ணப்படக்கூடியவனாய் அவனுடைய நிலைகள் மாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறான். சிறையிருப்புக்கு என்ன காரணத்தை சொல்ல முடியும்? ஒரு மனிதன் தன்னுடைய அழைப்பை இழக்கிறது உண்டானால், இந்த நியாயாதிபதி என்கிற ஒரு அழைப்பை கர்த்தராகிய தேவன் சிம்சோனுடைய கையில் கொடுத்திருந்தார். இந்த அழைப்பிலே அவன் உத்தமமாய் ஓட ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த தண்டனை அவனுடைய வாழ்க்கையில வந்திருக்காது. இதுலேயும் குறிப்பாக என்ன தண்டனை பாருங்க, அவனுடைய 2 கண்களையும் பிடுங்கிட்டாங்க. இனி அவனால் வெளி உலகத்தை பார்க்க முடியாது. எந்த விதமான காரியத்தையும் பக்கத்துல சத்துரு நிற்கிறானா அல்லது பக்கத்துல கர்த்தர் நிற்கிறாரா தெரியாது அவனுக்கு. அந்த சூழ்நிலைகளிலே யார் அவனுக்கு அருகாமையில் நிற்க ஆரம்பித்தாலும் வந்து நிற்கக்கூடியவர்கள் எனக்கு அநேக விதமான உதவி செய்யக்கூடிய மக்களா அல்லது எனக்கு எதிராளிகளாய் காணப்படக்கூடிய மக்களா, என்னை பரியாசம் பண்ணும்படிக்காக வருகிறார்களா அல்லது எனக்கு ஆதரவு செய்யும்படிக்காக, அவன் அந்த எந்த விதமான விஷயத்தையும் சிம்சோனால் விளங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு 2 கண்களையும் இழந்து போன ஒரு வாழ்க்கை. இரண்டாவது 2 வெண்கல அந்த 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 சங்கிலிகளை போட்டு அவனை கட்டி மாவரைக்கும்படிக்காக பணிக்க ஆரம்பிச்சான். இப்ப சிம்சோன் ஒரு காலத்தில் அந்த பெலிஸ்திய ஜனங்களுக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கினான். சிம்சோன்கிற பேரை கேட்டாலே பெலிஸ்திய ஜனங்களை நடுங்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த சிம்சோனுடைய நிலையை பார்க்குறோம், எப்படி போயிடுச்சு பாருங்க. சிறையிருப்பின் ஊடாக கடந்து போன சிம்சோன் அவ்வளவு கேவலப்படுத்தப்படக்கூடியவனாய், ரோட்ல போகக்கூடிய ஒவ்வொரு நபரும் சிம்சோனை கண்டு ஏளனமாய் பேசக்கூடிய அளவிற்கான நிலைகள் உருவாக்கப்பட்டதற்கு காரணம் சிறையிருப்பின் அனுபவம். இந்த சிறையிருப்பு வந்ததுக்கு என்ன காரணம்னா, ஒரு மனிதன் தன்னுடைய அழைப்பை பற்றி அக்கறையற்றவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் சிறையிருப்பு அவனுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிச்சிடும். ஒரு மனுஷனுக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய அழைப்பு சாதாரணமானதல்ல. இந்த மாதிரி அழைப்பை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க. ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் தானாக இப்படிப்பட்ட கனமான ஊழியத்திற்கு ஏற்படுத்தப்படுகிறது இல்லை. ஒரு மனிதனை ஆண்டவராகிய தேவன் அபிஷேகம் பண்ணும் பொழுது அவனுடைய கரங்களிலே ஒரு முக்கியமான ஒரு அழைப்பினுடைய நிலைகளை ஆண்டவராகிய தேவன் தருகின்றார். இது எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பை போல அல்ல. அந்த நாட்களில் அப்போஸ்தல ஜனங்கள் இருக்கக்கூடிய அந்த காலம், அப்போஸ்தலர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு. அதில் குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலினுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பை பாருங்கள். அவர்கள் எல்லா விதமான மக்களும் சுவிசேஷங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை ஆண்டவராகிய தேவனுடைய ஜனங்களுக்கு மத்தியிலே அறிவிக்கக்கூடிய அந்த காலத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை மட்டும் கர்த்தராகிய தேவன் அழைத்து தூர தேசத்தில் காணப்படக்கூடிய புறஜாதி மக்களுக்கு மத்தியிலே போய் என்னுடைய வார்த்தைகளை நீ அறிவிக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு விசேஷமான ஒரு அனுபவங்களை, விசேஷமான ஒரு அபிஷேகத்தை கர்த்தராகிய தேவன் தந்து அவனை அந்தந்த வழியிலே ஆண்டவராகிய
தேவன் நடத்தி கொண்டு வர ஆரம்பித்தார். இதுல அழைப்பை பெற்றிருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களும் அழைப்புக்கு இணங்கி அவர்கள் ஓட ஆரம்பிச்சதுனால கர்த்தருடைய சித்தங்களை சரியாய் நிறைவாக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. சிம்சோனுக்கு அதே மாதிரி தான் தாயினுடைய வயிற்றிலே காணப்படக்கூடிய அந்த சிம்சோன் மேலே கர்த்தராகிய தேவன் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி வயிற்றிலே இருக்கக்கூடிய அவனுக்கே எல்லா விதமான காரியங்களையும் முன்குறித்து அழைத்த ஒரு தேவனாய் விளங்கினார். அவனுடைய அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். யாருக்கும் கொடுக்கப்படாது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அழைப்பை ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு தந்தார். தாயின் வயிற்றிலே இருக்கும் பொழுதே அவன் பலசாலியாக கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டான். ஆனா இன்னைக்கு ஆண்டவராக தேவன் தந்த அந்த அழைப்பை அவன் உதாசீனம் பண்ண ஆரம்பிச்சனால சிறையிருப்பின் அனுபவம் அவனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடியதாய் விளங்கிட்டு. சிறையிருப்புன்னு சொன்னா சாதாரணமான சிறையிருப்பு அல்ல. அவனுடைய எல்லா விதமான காரியங்களும் பிடுங்கப்பட்டதாக, அவனுடைய கண்களை இழந்து போனவனாக, எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக மாவரைக்கக்கூடிய ஒரு மனுஷனாக அவருடைய நிலைகள் தரை மட்டும் தாழ்த்தப்பட்டு போகக்கூடியதாய் விளங்க துவங்கிற்று. நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்றைக்கு அவர்கள் கண் சொருகி போன ஒரு வாழ்க்கை வாழ அவங்களுக்கே தெரியல அவர்கள் சிறையிருப்பின் ஊடாக இருக்கிறாங்கன்னு சொல்லி. சிறையிருப்பின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் அவர்களுடைய ஆவியினுடைய நிலைகள் எல்லாம் மட்டுப்படுத்தப்பட்டு தாங்கள் யூகிக்கக்கூடிய காரியங்களை தரிசனம் சொல்லுவோம். கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய தரிசனம்னு ஒன்று இருக்கு. ஆனால் இவர்கள் இந்த மாதிரி கண்கள் பிடுங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில நிறைய பேர் தரிசனம் சொல்லுவான். ஆனால் அவைகளிலே ஒன்றும் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டது இல்லை. அவன் சொப்பனங்களை சொல்வான், அவைகள் ஒன்றும் கர்த்தராகிய தேவனால் தரப்பட்டது இல்லை. ஏன்னா அவன் போகக்கூடிய வழி அவனுக்கு தெரியாது. அவன் எப்படி மற்ற மக்களுடைய காரியங்கள் யாவற்றையும் நடத்த முடியும்? இன்னைக்கு நிறைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். அவர்கள் போகக்கூடிய வழியே அவங்களுக்கு தெரியாது. நான் இதே நிலைகளிலே கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னுடைய ஓட்டத்தின் இறுதி என்னமா இருக்க முடியும்? அவங்களுடைய ஓட்டத்தின் இறுதியை அவர்களாலேயே கணிக்க முடியாது. இப்படிப்பட்ட மனிதர்கள் மற்ற மக்களை நடத்துகிறது எப்படி? இன்னைக்கு நிறைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கை இதே நிலைகளிலே காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அவர்களை அறியாத ஒரு சிறையிருப்பின் ஊடாக உள்ளே போய் மாட்டிக்கொண்டு தங்கள் அழைப்பை இழந்து, தங்கள் அபிஷேகங்களை இழந்து, தங்கள் ஓட்டங்களை இழந்து, தங்கள் கண்களை இழந்து, தங்களுடைய எல்லா விதமான மேன்மையான காரியங்களை இழந்து ஊழியம் என்கிற பேர்ல அவர்கள் அநேக விதமான காரியங்களை செய்து கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு மனிதன் அழைப்பை இழக்கிறதை காட்டிலும் உயிரை இழக்கிறது ரொம்ப மேல். அது செத்து போனா கூட பரவாயில்ல. இந்த உலகத்திலே வாழ்க்கையின் ஊடாக கடந்து போய் அழைப்பை இழந்து கண் சொருகி போய் அவனும் கெட்டு போய் மற்ற மக்களையும் கெடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த சிறையிருப்பின் வாழ்க்கையின் மூலமாய் நிறைய ஜனங்களை நீங்களும் நானும் வஞ்சிக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறது அப்படின்னா, அந்த சிறையிருப்பு எதை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறது, எதனால் இந்த சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதுன்னு சொன்னா, அழைப்பை நான் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு வினாடியிலும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து பார்க்கணும். நான் உண்மையிலேயே ஆண்டவராகிய தேவனுடைய வழியில் நிற்கிறேனா நிற்கலையா? நான் இப்போ பேசக்கூடிய இந்த பிரசங்கம் இது கர்த்தராகிய தேவனால் உண்டாக்கப்பட்டதா இல்லையா? நானா ஏதாச்சும் சில வார்த்தையை பேசுகிறேன்னா ஒவ்வொரு வினாடியிலும் ஒவ்வொரு காரியத்திலும் நான் என்னை உய்த்து ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா இந்த அழைப்பு மாதிரி நிறைய பக்க வழிகள் நமக்கு முன்பதாக இருக்கிற பார்க்க முடியும். ஒருவேளை இந்த அழைப்பை தாண்டி என்னுடைய கால்கள் பக்க வழியிலே உள்ளே போகிறது உண்டான அந்த சிறையிருப்பின் ஊடாக நான் உள்ளே போயிடுவேன். அப்போ கர்த்தராகிய தேவன் சொல்ல ரொம்ப ஜாக்கிரதை எச்சரிக்கையாக இருக்கணும். இதற்கு ஒரு மருவம் அடைந்த ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் நம்முடைய வழிகளை பற்றியதான அறிவும் ஞானமும் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் கடந்து வருகிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த அழைப்பை குறித்து நீங்களும் நானும் எச்சரிக்கை பெற்ற ஒரு மக்களாக விளங்க வேண்டியது அவசியம். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு காரியத்தை சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 42வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஏசாயா 42:6 இந்த வார்த்தை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும். இருள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அவனுடைய வாழ்க்கை அவனை அறியாமல் சிறையிருப்பின் ஊடாக கடந்து போயிடும். இருள் அப்படின்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்க யோசிக்கக்கூடிய தன்மை சில பாவம், சில அக்கிரமங்கிறத மட்டும் யோசிப்பாங்க. ஆனால் இருள் என்கிறது இன்னும் ஒரு விஷயத்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. சில நேரங்களில் நான் ஆண்டவராகிய தேவனுடைய அந்த வசனமாகிய வெளிச்சத்தை பல இடங்களில் அனுமதிக்க விடாத அளவிற்காக அவைகளை நான் தடுக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றேன். அந்த கர்த்தருடைய வசனம் பாய்ச்சப்படாத இடமெல்லாம் அது ஒரு இருளாகவே என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்து விடுகிறது. பல இடங்கள் இன்னும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே சொஸ்தமாக்கப்படாது இருக்கக்கூடிய நிலைகளை நான் பார்க்கின்றேன்.
இந்த கர்த்தருடைய வசனம் உள்ள போயிடுச்சுனாலே அது என்ன செய்யும் அப்படின்னா, எல்லா இடங்களையும் தேவனுக்கு பிரியமுள்ளதாக அவைகள் எல்லாவற்றையும் உருவாக்கி கொண்டு வருகிறத பார்க்க முடியும். அதில் ஒரு இடம் கூட அது மெய்யாகவே மெய்யாகவே வெளியாக விட்டுவிடப்படுகிறது இல்லை. அது ஒருவேளை ஆரோக்கியமாக்கப்படாத அளவிற்காக அவைகள் ஒன்றும் ஆண்டவருக்கு முன்பதாக அருவருக்கப்படக்கூடிய நிலைகளோடு கூட இருக்கக்கூடிய அளவிற்காக அவைகளை இந்த வசனம் சுத்தமாக்காமல் விட்டுவிடவும் செய்யாது. வசனத்தை உள்ள அனுமதிச்சிங்கன்னா அவைகள் எல்லா விதமான நிலைகளையும் சுத்திகரிக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தினுடைய வெளிச்சத்தை அவர்கள் முழுவதுமாக அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா அந்த வசனத்தினுடைய வெளிச்சத்தை உள்ள அனுமதிச்சா எனக்குள் காணப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான இருளை பற்றி அது என்னோடு கூட வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடும். இந்த இடத்தில் நீ இருள் நிறைந்தவனாய் காணப்படுகின்றாய், இந்த இடத்துல நீ அந்தகாரம் நிறைந்தவனாய் காணப்பட ஆரம்பிக்கின்றாய், இந்த இடத்தில் இன்னும் உன்னுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் உள்ளுக்குள்ளாக வர முடியாதவருக்காக நிறைய தடைகளை நீ உருவாக்கி வைத்திருக்கிறார். இவைகள் வசனம் உள்ள போயிடுச்சுன்னா இவைகள் உங்களையும் என்னையும் சுட்டி காண்பிக்க துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில அறியாமை என்கின்ற இருள் நம்ம சொல்லலாம், பாவம் என்கிற இருள் என்கிறதை பற்றி நம்ம சொல்லலாம், நம்முடைய ஜென்ம சுபாவம் என்கிற இருள் என்கிறதை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கலாம். இன்னும் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சித்தத்தை நிறைவாக்க முடியாத அளவிற்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஆளுகையை எங்கெங்கெல்லாம் வச்சிருக்கிறேனோ அவைகளெல்லாம் இருள் நிறைந்த இடம் என்கிறதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் ஆளுகை செய்யக்கூடிய இடம் இருள். நானே என்னுடைய சொந்த பலத்தினால் ஆளுகை செய்யக்கூடிய இடம் இருள். சாத்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடமும் இருள். கர்த்தராகிய தேவனுடைய ஆளுகைக்கு உட்படுத்தப்படாது இருக்கக்கூடிய எல்லா இடமும் இருள் என்கிறதை முதல் காரியம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். எந்தெந்த இடங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்டதாக இருக்கிறது, எந்தெந்த இடத்துல என் தேவனாகிய கர்த்தருடைய இயக்கத்தின்படி நான் செய்ய ஆரம்பிக்கிறேன், எந்தெந்த இடத்தில் தேவனை இயங்க விடாமல் அவருடைய கிரியைகளை நான் மட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறேன், எந்தெந்த இடத்தில் என்னுடைய சுய இஷ்டத்தின்படி நான் இயக்கத்தின் ஊடாக கடந்தும் அப்படின்னா அந்த இடத்துல ஆண்டவருடைய ஆளுகை அங்கே உள்ள இல்லை. அங்கே நீங்க தான் உங்களை ஆளுகை பண்ண ஆரம்பிக்கிறீங்க. எந்தெந்த இடத்தில் பாவமாகிய சாத்தானுடைய வித்துக்களுக்கு நான் இடம் கொடுக்கிறேன், அந்த இடத்துல கர்த்தருடைய ஆளுகை அங்கே இல்லை. ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் பலவிதமான ஆளுகைகள் இருக்கிறத பார்க்க முடியும். அவனுடைய ஆளுகையில ஒட்டு மொத்தமாய் கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த பகுதியும் வெளிச்சமாய் மாற்றப்படுகிறத பார்க்க முடியும். இப்ப கர்த்தராகிய தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்படாது இருக்கக்கூடிய எல்லா இடமும் இருள் தான். அது ஒருவேளை தன் ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்ட இடமாய் இருக்கலாம், சாத்தானுடைய ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்ட இடமாய் இருக்கலாம், அல்லது ஒருவேளை சூழ்நிலைகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு இடமாய் இருக்கலாம், அல்லது அநேக விதமான மக்களுக்கும் பாவங்களுக்கும் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு அந்த சூழ்நிலை அந்த இடமாக காணப்படலாம். இவைகளிலே ஏதாகிலும் ஒன்று நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை ஆளுகை செய்ய ஆரம்பித்தால் அவைகள் எல்லாம் இருள் நிறைந்த ஒரு பகுதி. இப்போ கர்த்தர் என்ன சொல்கின்றார் அப்படின்னா, இருள் எங்கெங்கெல்லாம் உண்டோ அங்கெங்கெல்லாம் நீயும் நானும் சிறையிருப்பின் ஊடாக கடந்து போறோம். அந்த இடத்துல ஆண்டவராகிய தேவனுடைய வெளிச்சம் வந்தால் தான் அவைகள் எல்லாம் கர்த்தராகிய தேவனுக்குள் விடுவிக்கப்படக்கூடிய அனுபவங்களை பெற முடியும். சில பேருடைய வாழ்க்கையில் அன்பை உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பு என்கிற அந்த காரியம் உள்ள வர முடியாத ஒரு இருள் உள்ள இருக்கு. அந்த இருள் உங்களை விட்டு போச்சுன்னா தான் தேவனாகிய கர்த்தருடைய வெளிச்சமாகிய அன்பு உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறதை பார்க்க முடியும். சில இடங்களில் கீழ்ப்படியாமை என்கின்ற ஒரு இருள். சில காரியங்களுக்கு நான் கீழ்ப்படிவேன், ஆனால் பல விஷயங்கள்ல என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய சொந்த விஷயத்திற்கு அநேக விதமான பிரச்சனைகளை தரக்கூடிய அந்த காரியங்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது ஒருவேளை கர்த்தரை பேச ஆரம்பிச்சா கூட ஒருவேளை கர்த்தராகி தேவன் சொல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. நீ அந்த வேலைக்குரிய காரியங்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காம நீ கர்த்தருடைய பணிகளுக்காக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை நீ செய்யக்கூடிய இந்த வேலை உன்னுடைய ஊழியத்திற்கு இது தடையாக இருக்கிறது உண்டானால், என்னுடைய சமூகத்திலே வளரக்கூடிய வளர்ச்சிக்கு இது தடையாக இருக்கிறது உண்டானால் இவைகளை நீ அப்புறமாக்கி போட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னால் அதை கேட்க முடியாது என்னால். அந்த இடத்துல ஒரு இருள் என்னுடைய மற்ற எல்லா விஷயத்திலும் நான் கேட்பேன். ஆனால் அந்த ஒரு விஷயத்திலே என்னை அறியாத ஒரு இருள் என்னை ஆக்கிரமித்திருக்கிறதை பார்க்கிறேன். இந்த மாதிரி இருள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் என்னை அறியாத ஒரு சிறையிருப்பு. இந்த சிறையிருப்பு உள்ளே இருந்துச்சுனாலே இவைகள் உங்களையும் என்னையும் ஒரு காலத்திலும் இயக்கத்தின் ஊடாக அனுமதிக்காது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏதாகிலும் ஒரு விஷயத்தில் கர்த்தராகிய தேவனுடைய வெளிச்சம் உள்ளே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்க முடியாமல் எங்காகிலும் இருள் நிறைந்த பகுதி என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் நீங்களே உட்கார்ந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும். எந்தெந்த இடத்திலே கர்த்தராகிய தேவனுடைய ஆளுகை இருக்கிறது, எந்தெந்த இடத்தில் இன்னும் என்னுடைய நிலைகளை மேற்கொள்ள முடியாத என்னுடைய ஜென்ம சுபாவத்திலே அடிமையாக இருக்கிறேன், எந்தெந்த இடத்திலே பாவம் என்னை ஆளுகை செய்கிறது, எந்தெந்த இடத்திலே பிசாசுக்கு நான் இடம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்படி காணப்படக்கூடிய எல்லா இடமும் இருள் நிறைந்த பகுதி.
இந்த இருள் நிறைந்த பகுதியில் அநேகம் விதமான சிறையிருப்பின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும். இது இருக்கக்கூடிய வரைக்கும் உங்களையும் என்னையும் இந்த இருளானது இயக்கத்தின் ஊடாக அனுமதிக்காது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் முழுவதும் வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றமடைய ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவனுடைய சித்தத்தின்படி இயக்கத்தின் ஊடாக கடந்து போக நம்மளால முடியும். இது கடைசி காலமாக இருக்கிறதுனால ஒரு பகுதி இயங்கி இன்னொரு பகுதி இயக்கத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் என்ன நடக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உதாரணமாக ஒரு வயலில் கொண்டு போய் நீங்கள் மாட்டை வைத்துக்கொண்டு நீங்கள் ஏர் உழ ஆரம்பிக்கிறீன்னு வச்சுங்க. அதில் ஒரு மாடு சரியான விதத்தில் இயங்கக்கூடிய ஒரு மாடு, இன்னொரு மாடு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் தன் இஷ்டத்தின்படி ஓடக்கூடிய ஒரு மாடு. அப்போ அந்த வயல் நிலத்தை எப்படி உங்களால் உழுது அந்த அநேக விதமான அந்த பயிர்கள் யாவற்றையும் அந்த காரியங்கள் யாவற்றையும் விதைக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். ஏனென்றால் இந்த 2 மாடு ஒருமனப்பட்டு ஒரே விதமான காரியத்தின் ஊடாக இயக்கத்தின் ஊடாக கடந்து போனால் தான் இந்த அந்த வயலுக்குரிய காரியங்களை செழிப்படைய பண்ண நம்மால் முடியும். இதில் ஒரு மாடு கீழ்ப்படியக்கூடிய மாடு இன்னொரு மாடு கீழ்ப்படியாது இருக்கக்கூடிய ஒரு தன்மையோடு கூட இருக்கக்கூடியது என்பதை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பித்தா இதன் மூலமாக எந்த பலனையும் நான் என்னுடைய வயலின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியாது. இதே மாதிரி தான் என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளில் ஒரு பக்கம் வெளிச்சமாகவும் இன்னொரு பக்கம் இருளாகவும் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் 2 எஜமானையும் வைத்துக்கொண்டு ஊழியம் செய்ய நம்மளால முடியாது. 2 எஜமானுக்கு ஊழியம் பார்க்க முடியாது. ஒன்று கர்த்தராகிய தேவனை ப்ளீஸ் பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் இவன் நமக்கு விரோதமான காரியங்களை செய்வான். வீட்டில் இருக்கக்கூடிய அநேக விதமான பிரச்சனைகளை உருவாக்கி இவன் நம்மை அடிமைப்படுத்தும்படியான காரியங்களை உருவாக்குவான். இவனுக்கு நீங்கள் கீழ்ப்படி ஆரம்பித்தா கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட மன்றாடி பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பிப்பார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவன் ஒரு ஸ்டெப்பு கூட தன்னுடைய வாழ்க்கையிலே முன்பதாக கடந்து போக முடியும். நின்னத்தில் நிற்பானே தவிர ஒரு அடிச்சுவடு கூட முன்பதாக முன்னேற்றத்தின் ஊடாக கடந்து போக முடியாது. இப்போ நான் அந்த வார்த்தையை சொல்லும் போதே நீங்கள் அதை கேட்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்ம யோசிக்கலாம், இன்னும் ஆவிக்குரிய நிலையில் வளர்ச்சி அடையாது இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக நான் அப்படி நின்றுட்டே இருக்கிறேன். என்னால் முன்னாலையும் போக முடியல, பின்னாலையும் அதே இடத்துல நான் நின்று கொண்டே இருக்கிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கை இதே விதமான கட்டுக்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 2 விஷயமும் என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே காணப்பட ஆரம்பிக்கிறதுனால எந்த விஷயத்தின் ஊடாகவும் கடந்து போக என்னால் முடியல. பாவத்தை செய்ய எனக்கு பயம், பரிசுத்தமாய் முழுவதுமாய் வாழ்க்கை வாழ என்னால் முடியல. காரணம் அநேக விதமான சிறையிருப்பு உள்ள இருக்கிறது. இப்போ 2 காரியத்திற்கும் நடுவிலே நின்று இங்கும் அங்கும் இயங்காத ஒரு கிறிஸ்தவனாய் என்னுடைய நிலைகளை இந்த சிறையிருப்பு உருவாக்க ஆரம்பிக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதை, எவ்வளோ ஜாக்கிரதை இருக்கணும் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட என்னை ஆளுகை செய்யும்படி அனுமதிக்க ஆரம்பித்தால் கூட அவைகளுக்கு கீழாக நான் அடிமையாய் மாற்றப்பட ஆரம்பிச்சிடுறேன். இந்த நிலை என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீங்காது இருக்கக்கூடிய வரைக்கும் எவ்வளவுதான் ஆவிக்குரிய காரியங்களுக்கு நான் இடமளிக்க ஆரம்பித்தாலும் இந்த சிறையிருப்பு என்னை ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனிதனாக வளர்ச்சியின் ஊடாக அனுமதிக்காது. அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் ரொம்ப பெர்ஃபெக்ஷன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். எல்லா இடங்களிலும் வெளிச்சத்தின் வாழ்க்கை வாழ நீங்கள் பழக வேண்டியது அவசியம். எந்த இடத்திலாகிலும் நம்மை அறியாத ஒரு மறைவு நமக்கு தேவைப்பட ஆரம்பிக்கிறது உண்டான இதை நான் வெளியே காமிச்சிடக்கூடாது, இதை நான் வெளியே சொல்லிடக்கூடாது. இந்த விஷயம் வெளியிலே காணப்படக்கூடிய மக்களுடைய கண்களுக்கு முன்பதாக காண்பிக்கப்படும் ஏதாச்சும் ஒரு விஷயத்திற்கு உங்களை அறியாத ஒரு மறைவு தேவைப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகள் எல்லாம் உங்களை சிறையாக வைத்திருக்கிறது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ தைரியமாக என்னால் பேச முடியல, ஒளிவு மறைவு இல்லாமல் பேச முடியல. என்னுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களையும் வெளிச்சத்தின் ஊடாக எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக அறிவிக்க முடியல. சில விஷயங்களை வெளியே சொன்னால் கேவலமாய் காணப்படக்கூடிய நிலைகளை நான் பார்க்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில காரியங்களில் என்னை அறியாத ஒரு அடிமையினுடைய அந்த நுகத்தின் ஊடாக நான் சிக்குண்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருக்கேன். இவைகள் எல்லாம் ஒரு சிறையிருப்பு. இது இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுக்கு விருப்பமான அந்த வழிகளின் ஊடாக கடந்து போக முடியாது. இன்னொரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 12வது அதிகாரம் 58வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 58வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. உனக்கு எதிராளியானவன் உன்னை அதிகாரியிடத்திற்கு கொண்டு போகிற போது வழியிலே தானே அவனிடத்திலிருந்து விடுதலையாகும்படி பிரயாசப்படு. இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போவான். நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக் கொடுப்பான். சேவகன் உன்னை சிறைச்சாலையில் போடுவான். 4வது விஷயமாக சீர்படுத்த வேண்டிய காரியத்திலே உங்களுடைய நிலைகள் யாவற்றையும் சீர்படுத்த வேண்டியது அவசியம். யார் யாரோடு கூட ஒப்புரவாகாமல் இருக்கிறோமோ ஒப்புரவாயிரணும். யார் யாருக்கும் எனக்கும் அநேகம் விதமான பிணக்குகள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் நான் சீராக்க வேண்டியது அவசியம். எந்த விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையிலே மேற்கொள்ள முடியாதவனாய் காணப்படுகிறோம் சீர்படுத்த வேண்டிய காரணம் இது.
என்னுடைய நிலைகள்ல எந்தெந்த காரியங்களிலே நான் இவைகளை ஜெயிக்க முடியாதவனாய் காணப்பட ஆரம்பிக்கின்றேன். இவைகளோடு கூட ஒப்புரவாக முடியாத ஒரு மனுஷனாக நான் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன். என் சகோதரனை மன்னிக்க என்னால முடியல. என்னுடைய மனதிலே அநேக விதமான வெஞ்சன்ஸை நான் வைத்திருக்கக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பிக்கின்றேன். சில காரியங்களை விட்டு விலக என்னால முடியல. சீர்படுத்த வேண்டிய காரியங்களிலே நீங்களும் நானும் சரியான விதத்தில் சீர்பட வேண்டியது அவசியம். இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலத்தை பாருங்களேன். இந்த வசனத்துல என்ன போட்டுக்க பாருங்க. உன்னுடைய எதிராளியானவன் உன்னை அதிகாரியிடத்திலே கொண்டு போகின்றான். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த டியூரேஷன் எவ்வளோ நேரம் பாருங்க. உங்க வீட்டில் இருந்து அதிகாரியினுடைய வீட்டுக்கு கொண்டு போகக்கூடிய நேரம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம். அதற்குள்ளாக நீங்கள் சீர்படுத்தப்பட ஆரம்பித்தால் உங்களுடைய சிறையிருப்பினுடைய நிலைகளை நீங்கள் மெய்யாகவே மேற்கொள்ள முடியும். அதுக்குள்ளே நீங்கள் சீர்படாமல் உங்களுடைய ஈகோவில் நீங்கள் பேசாமல் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுங்க. அவனோடு கூட ஒப்புரவாகக்கூடிய காரியங்களை ஒப்புரவாக்காமல் பேசாமல் இருந்தீங்கன்னா சிறையிருப்பின் கூடாக கடந்து போய் ஒரு காசும் குறைவில்லாமல் கொடுத்து தீர்க்கக்கூடிய ஒரு மனிதனாய் உங்கள் நிலைகள் மாற்றத்தின் கூடாக கடந்து போக ஆரம்பிச்சிடும். அப்போ ஒவ்வொரு விஷயத்திற்கும் கர்த்தராகிய தேவன் பல நாட்களை நமக்காக ஆண்டவராகிய தேவன் தரமாட்டார். சீர்படுத்த வேண்டிய காலங்கள் சொன்னால் ஒரு அதாவது ஒரு சர்டன் பீரியடு தான். இதற்கு மிஞ்சின காலங்களை நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ இந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய அந்த காலத்தை பாருங்களேன். உங்களுடைய வீட்டில இருந்து அந்த அதிகாரியினுடைய வீட்டுக்கு போகக்கூடிய அவ்வளவு தூரம் தான், அந்த நேரம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்திற்குள் நீ உன்னை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் உன் எதிராளியோடு கூட நீ நல்மனம் பொருந்தணும். உன்னுடைய எதிராளியை பார்த்து நீ உடனே போய் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? உடனே நீ உன்னுடைய காலிலே விழுந்து, நான் தான் உனக்கு விரோதமான காரியத்தை நான் செஞ்சுட்டேன்ப்பா, இனி நீ தயவுசெய்து மன்னி என்கிற ஒரு வார்த்தையை பற்றி நம்ம பேசி ஒப்புரவாகிட்டோம்னா என்னுடைய சிறையிருப்பை நான் மெய்யாகவே மேற்கொள்ளக்கூடியவனாக மாற்றப்பட ஆரம்பிச்சிருவேன். நான் ஈகோவிலே அப்படி நான் இருக்க ஆரம்பிக்கிறேன். அவன் செய்கிறது அவன் செஞ்சு பார்க்கட்டும், நான் செய்கிறது நான் செய்து பார்க்கிறேன் என்று சொன்னால் அவன் உன்னை நியாயாதிபதியிலே கொண்டு போவான். அவன் உன்னை நியாயம் தீர்த்து அநேக விதமான சிறையிருப்பின் உள்ளாக அனுப்புகிறத பார்க்க முடியும். அப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலங்களை பயன்படுத்தி சீர்படுத்த வேண்டிய நிலைகளை நீங்களும் நானும் துரிதமாய் செயலாக்க வேண்டியது அவசியம். இனி நமக்கு காலங்கள் இல்லை, இனி நமக்கு நேரங்கள் இல்லை. நீ மனம் திரும்ப வேண்டுமென்றால் உடனே நீங்கள் மனம் திரும்பிடணும். நீ ஆண்டவராகிய தேவனுக்குள் உன்னுடைய நிலைகளை சீராக்க வேண்டுமென்றால் உடனே நீ ஒப்புரவாயிடணும். ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அழைப்பு விட்டு நீயும் நானும் விலகக்கூடாதுன்னு சொன்னால் உடனே நம்ம காலதாமதம் பண்ணாமல் உடனே அந்த இயக்கத்தின் உள்ளாக போயிடும். காலதாமதம் பண்ணினால் சிறையிருப்பு நமக்கு என்று காத்திருக்கிறது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ சாத்தா என்ன செய்யறான் பாருங்க. உங்களுக்கும் எனக்கும் காலதாமதமான நிலைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறான். அந்த நினைவு நம்முடைய வாழ்க்கையில் வரும். இன்னும் நான் இந்த காரியங்களை பெறுவதற்கு அநேகம் காலங்கள் உண்டு. இந்த மாதிரி இந்த கால தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது தான் சாத்தான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு ட்ராப், பெரிய ஒரு கண்ணி. இந்த கால தாமதத்தை அந்தந்த காரியத்திலே அந்தந்த விஷயத்தை நீங்கள் தான் செஞ்சு முடிச்சிடணும். இந்த காரியத்தை நீங்கள் செஞ்சு முடிக்காம காலத்தை நீங்களும் நானும் நீட்டிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சிறையிருப்பின் அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் கட்டாயம் உண்டு என்கிறதை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ வசனத்தில் என்ன போட்டு பாருங்க. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம் குறுகின காலம். இந்த காலத்தில் நான் இயங்காது இருக்கிறது உண்டான இந்த காலத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை தாழ்த்தி அவனோடு கூட ஒப்புரவாக வேண்டியது அவசியம். அதுதான் தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த காலம். இந்த காலத்தில் இந்த விஷயத்தை செஞ்சுட்டா நீ காப்பாற்றப்பட்டுருவேன். இந்த காலத்தில் இந்த விஷயத்தை நீ செய்யாமல் நீ உன்னுடைய மனதை கடினப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் சிறையிருப்பை விட்டு நீங்க உன்னாலும் என்னாலும் ஆகாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த காலங்களை பற்றி. இந்த காலங்களில் எந்தெந்த விஷயத்தை கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்த ஆரம்பித்தாலும் உடனே அவைகளை சீர்படுத்த காலதாமதம் செய்யாதிருங்கள். என்னென்ன காரியத்தை கர்த்தராகிய தேவன் சொல்ல ஆரம்பித்தாலும் இதை விட்டு விலகுன்னு சொன்னால் உடனே விலகிருங்க. இந்த காரியம் உனக்கு வேண்டாம்னு சொன்னால் உடனே அந்த காரியங்களை விட்டு நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவைகளை விட்டு நீங்கள் வெளியே கடந்து வந்து விடுங்கள். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே லோத்துவை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொன்னார், இந்த இடத்தை விட்டு நீ வெளியே கடந்து போ. கர்த்தர் அவன் மேல் வைத்திருக்கக்கூடிய கிருபையினாலே ஆண்டவராகிய தேவன் அவனை மெய்யாகவே விடுதலையாக்கி கூட்டி வந்தார். இல்லைன்னு சொன்னால் என்ன பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல சோதோம் கொமார் அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய அழிவை போலவே இந்த லோத்தினுடைய வாழ்க்கையும் அழிக்கப்பட்டு போயிருக்கக்கூடிய அந்த நிலைகளின் ஊடாக கடந்து போயிருக்கிறது பார்க்க முடியும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை பற்றியதான ஒரு அவசர நிலையை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இது அவசரமாக கர்த்தராகிய தேவன் சொல்கிற இதை நீ சீர்படுத்தணும். சீர்படுத்தலன்னு சொன்னால் சிறையிருப்பின் ஊடாக நீ கடந்து போய் நீ பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருவ. அந்த சிறையிருப்பை விட்டு நீங்குகிறது உன்னாலும் என்னாலும் ஆகாது. உன் கையில் இருக்கக்கூடிய காசை இழக்கிறது மட்டுமல்ல, சிறையிருப்பின் அனுபவத்தின் ஊடாக கடந்து போய் பாதிக்கக்கூடிய மக்களுடைய கரங்களிலும் நீ ஒப்புக் கொடுக்கப்பட ஆரம்பிச்சிருவ.
அப்ப இந்த காலங்களை பற்றிதான ஞானம் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் கடந்து வர ஆரம்பித்தான். கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு செய்தியிலும், ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு பிரசங்கத்திலும் ஒரு விளக்கத்தை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். விளக்கம் மட்டுமல்ல, நீங்கள் சீர்பட வேண்டிய சில விஷயங்களை கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பிக்கின்றார். சீர்பட வேண்டிய காரியங்களை நீங்க கேட்டுட்டு பேசாம விட்டீங்கன்னா, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலங்களை நம்ம வந்து விட்டுட்டோம்னா, இனி அந்த சீர்படக்கூடிய அந்த அந்த அனுபவம், அந்த விஷயத்தை பற்றிதான சீர்படக்கூடிய அனுபவம் உங்கள் வாழ்க்கையை விட்டு கடந்து போய், அந்த விஷயத்திலே நீங்களும் நானும் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிடும். அப்ப கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் எதையெல்லாம் கர்த்தராகிய தேவன் எனக்கு அறிவுறுத்த ஆரம்பிக்கிறாரோ, இந்த காரியத்தில் ஒப்புரவாயிருங்க. இந்த காரியத்தை விட்டு விலகிருங்க. இந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையிலே வேண்டாம். இதெல்லாம் நீ வந்து ஆண்டவருடைய நாமத்தினால் தூக்கி எறிஞ்சிருங்க. எதையெல்லாம் கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்கிறாரோ, கால தாமதம் பண்ணாமல் அவைகளை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தால் சிறையிருப்பிலே நின்று நீங்களும் நானும் காப்பாற்றப்பட முடியும். அப்ப சிறையிருப்பு வருகிறதற்கு 4வது காரணம் என்ன அப்படின்னா வந்து காலதாமதம். அந்த காலத்தை பற்றியதான உணர்வற்ற நிலையினால தான் சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கைக்கு உரியதாக மாற்றப்பட ஆரம்பிக்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே சிறையிருப்பின் சுமை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், உங்களாலும் என்னாலும் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தின்படி இயக்கத்தின் ஊடாக கடந்து போக முடியாது. சிறையிருப்பு என்கிறது எதன் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது? நம்முடைய பலத்தை நாம் அதிகரிக்காதிருக்கக்கூடிய அந்த காரியத்தின் மூலமாக, அழைப்பை இழக்கக்கூடிய தன்மையின் மூலமாக, இருள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகாமல் அந்த இருளுக்குள்ளாக இன்னும் நான் என்னுடைய வாழ்க்கையின் நிலைகளை ஆசரிக்க ஆரம்பிக்கிறதுனால சிறையிருப்பின் அனுபவம் வருகிறது. சீர்படுத்த வேண்டிய காரியங்களை அந்தந்த காலத்தில் நான் சீர்படுத்த அறியாமல், காலங்களை நான் பிரயோஜனப்படுத்தாமல் இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், சிறையிருப்பை நான் பெற்றுக்கொண்டு இயக்கம் இல்லாத ஒரு கிறிஸ்தவனாய் நான் மாற்றமடைய ஆரம்பிக்கிறேன். கேட்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவராகிய தேவனுக்கு எவ்வளவு தூரம் நீங்க வந்து இயக்கத்தின் ஊடாக போயிருக்கிறீங்கன்னு பாருங்க. தேவனாகிய கர்த்தர் இயங்கும்படிக்காகவே ஒவ்வொரு மனுஷனையும் அபிஷேகம் பண்ணிக்கிறாரு. ஆனால் உங்களுடைய இயக்கத்தை நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ காலங்களிலே இயக்கம் இல்லாத ஒரு மக்களாகவே நீங்களும் நானும் வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சோம். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த சிறையிருப்பு நம்மை இயக்கத்தின் ஊடாக அனுமதிக்காது. இந்த சிறையிருப்பிலே நின்று நீங்கள் வெளியே வர ஆரம்பிச்சா தான் நீங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தின்படி எதற்காக உண்டாக்கப்பட்டீர்களோ அவைகளுக்காக இயங்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாய் மாற்றத்தின் ஊடாக கடந்து வர முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு சிறையிருப்பை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு காலம். இந்த சுமைகள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும் என்றால், நான் எந்தெந்த விஷயத்திலே மையாகவே நான் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆவியாய் இருக்கக்கூடிய கர்த்தருடைய சாயலாக வரக்கூடிய அந்த மறுரூபத்தின் அனுபவம் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் தான் இந்த கர்த்தருடைய திட்டமான ஓட்டத்திலே ஓடி முடிக்க என்னால் ஆகும். இந்த மறுரூபம் வரும் பொழுதுதான் என்னை அறியாமல் என்னை பாரப்படுத்தக்கூடிய நிலைகளை நான் கற்று உணர்ந்து அவைகள் விட்டு வெளியேறி கடந்து வந்து தேவனுக்கு பிரியமான ஓட்டத்தின் ஊடாக ஓடி தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்க என்னால் முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வபலமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறையிருப்பின் சுமை என்கிறதை பற்றி கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசி சொன்ன அந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் பலவீனப்படுத்தப்படக்கூடிய நேரங்களிலும் சரி, அழைப்பை இழக்கக்கூடிய அந்த தருணங்களிலும் சரி, இருள் நிறைந்த காரியங்களை இன்னும் நாங்கள் கர்த்தாவே ஆண்டவராகிய தேவனுக்குள்ளாக வெளிச்சமாக மாற்றாதிருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலும் சரி, சீர்படுத்தாதிருக்கக்கூடிய அந்த காலங்களை பற்றி உணர்வற்ற நிலைகளிலும் சரி, எங்களை அறியாத சிறையிருப்பின் ஊடாக கடந்து போய் தேவனுடைய திட்டங்களை நாங்கள் நிறைவாக்க முடியாமல் அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விடுகிறோம் என்கிறதை பற்றி திட்டமும் தீர்க்கமாய் பேசி சொன்ன நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஏதாகிலும் ஒரு காரியத்திலே சிறையாக காணப்படுகிறது உண்டானால் அவைகளை விட்டு வெளியே கடந்து வந்து கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சித்தத்தின்படியே பரிபூர்ணமான இயக்கத்தின் ஊடாக தங்களால் ஓடக்கூடிய ஓட்டத்தை, ஆண்டவராகிய தேவனுடைய திட்டமான ஓட்டத்தை சரியாய் ஓடி முடித்து இலக்கை எட்டி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதாக. சிறையிருப்பு எங்கெங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு அப்புறமாக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருடைய விருப்பத்திற்கு இசைந்த ஒரு ஓட்டத்தின் ஊடாக கடந்து போய் தேவராஜ்யத்தை சென்று அடைய முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா. பிரியமானவர்களே, சிறையிருப்பின் சுமைகள் நம் ஆவியை எவ்வாறு இயங்க விடாது தடை செய்கிறது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த செய்தியை கேட்ட உங்களை சிறையிருப்பின் தன்மைகள் மேற்கொள்ளாமல் கர்த்தர் காப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.